உங்கள் அனைவரும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த சங்கமானது ஒரு வலிமை வாய்ந்த ஒரு சங்கம். ஏனென்றால் ஒன்றுபடுவோம் வெற்றி பெறுவோம் என்பது நம்மளுடைய ஒரு முழக்கமாக எப்பொழுதும் முழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முழக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் ஒன்றுபட்டால் தான் நம்ம எல்லா விதத்திலும் நம்ம சில காரியங்களை நம்ம சாதிக்கப்பட முடியும். நம்மிடத்துல ஒற்றுமை இல்லை என்றால அநேக பிரிவினைகள் பிரச்சனைகள் தான் நம்ம மத்தியில் நம்ம வரும் அதிகமாக இருக்குது. அதனால நம்மளோட ஒற்றுமை தான் நம்மளுடைய பலமாக இருக்கிறபடியால் முடிக்க எங்களுக்கு உதவி செய்திருக்க. அது போல நம்மளுடைய சட்டம் நாங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் அநேக காரியங்களுக்கு நம்ம தேர்தல் குழுவை நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த சங்கத்தை முழு சங்கத்தையும் அந்த நம்முடைய சங்கத்தின் சார்பாக வாழ்த்துதலையும் நன்றிகளை கொண்டாட அறிவித்து அவரை கௌரவப்படுத்துகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். எஸ் ரமேஷ் ஆகிய நான் கடந்த தேர்தலில் நடந்து முடிந்த தேர்தலில் சங்கத்தின் செயலாளராக வெற்றி பெற்றிருக்கிறேன். இந்த சங்கத்தின் தேர்தல் குழு தலைவர்களாக ரமேஷ் அவர்கள் மற்றும் உறுப்பினர்களும் இந்த சங்கத்தின் தேர்தலை சிறந்த முறையில் நடத்தி இன்று அவர்கள் தலைமையிலும் சங்கத்தினுடைய சட்ட ஆலோசகர்கள் மதிப்பிற்குரிய அண்ணன் டி கே தேவராஜ் அவர்களும் அண்ணன் விஸ்வநாத் அவர்கள் முன்னிலையில் பதவியேற்றிருக்கிறேன். இந்த சங்கத்தை சிறந்த முறையில் இந்த 3 ஆண்டு காலம் சிறப்பாக இந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்போடு எந்த அரசியல் சாயம் பூசாமல் சிறந்த முறையில் வழிநடத்தி நம்முடைய கோரிக்கைகளை உங்களுடைய ஆலோசனைப்படி வெற்றி பெற செய்து இந்த சங்கத்தினுடைய ஓட்டுநர்கள் அனைவரும் சிறந்த முறையில் சுதந்திரமாக இந்த சங்கத்தில் உதவி முழுவதும் ஓட்டுவதற்கு பாடுபடுவேன் என்பதை இந்த தேர்தல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி தேர்தல் குழுக்கு நான் ஒரு வணக்கத்தை தெரிவித்து இந்த வரவேற்புக்கு மரியாதை கொடுத்து வந்திருக்கிற அண்ணன் தேவராஜன் விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து இந்த பதவி பிரமாணம் உங்கள் முன்னிலையில் உங்களில் ஒருவனாக நான் இருக்கப்படுகிறேன். உலகை ஆட்டு ஓட்டுநர்கள் மற்ற உரிமையாளர்கள் முன்னேற்ற சங்கம் அனைவருக்கும் வணக்கம். 29/9/2025 நடந்த நமது ஆட்டோ சங்க தேர்தலில் ஏ பஷீர் ஆகிய நான் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளேன். இன்று 9/10/2025 முதல் நமது சங்கத்தின் தலைவர் பதவியை நமது சங்க ஆட்டோ சட்ட ஆலோசகர் திரு டி கே தேவராஜ் BA LLB ரோட்டரி மற்றும் டி விஸ்வநாதன் DA லா MBA LLB மற்றும் தேர்தல் குழு தலைவர் மற்றும் உறுப்பினர் முன்னிலையும் நமது ஆட்டோ ஓட்டுநர்கள் முன்னிலையும் பொறுப்பேற்றுக் கொண்டு எனது பதவி காலம் 3 ஆண்டு காலம் முடியும் வரை ஏ பஷீர் ஆகிய நான் சட்டத்திற்கு உட்பட்டு மற்றும் சங்கத்தின் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டும் செயல்படுவேன் என்றும் இதில் ட்ரேட் யூனியனாக எந்த கட்சி சம்மதம் இல்லாத நான் இதை வழிநடத்துவேன் என்றும் உங்களது ஒத்துழைப்போடு நான் இதை வழிநடத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.